அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு. அதுக்கு ஒரு டம்ளர் கம்பு, ஒரு டம்ளர் அரிசியும், 1/4 டம்ளர் உளுந்தும், 1 ஸ்பூன் வெந்தயமும் போட்டு ஒரு 2-3 தடவை கழுவிட்டு ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சு 6 மணி நேரம் கழித்து அரைச்சி எடுத்து ஒரு 6 மணி நேரம் புளிக்க வச்சுக்கலாம். இப்போ 6 மணி நேரம் கழித்து தோசை பார்த்தேன். அதுக்கு உண்டான சைட் டிஷ்ஷு நெல்லிக்காய் சட்னி செய்யலான்னு சொல்லிவிட்டு கடலைப்பருப்பும் உளுந்து பருப்பும் சரியாக எடுத்து வறுத்து அது கூடயே ஒரு 5-6 பல் பூண்டும் நம்ம கழுவி கட் பண்ணி வச்ச நெல்லிக்காய் கொட்டையை விட்டுட்டு சதையை மட்டும் போட்டு அதையும் வறுத்துட்டு தேவையான அளவு காரத்துக்கு தகுந்தபடி வரமிளகா, கொஞ்சம் உப்பு, புளி, கருவேப்பிலை, மல்லித்தழை, ஒரு 10 தேங்காயும் போட்டு நல்லா வறுத்து ஒரு 10 நிமிஷம் ஆறின பின்னாடி மிக்ஸி ஜாரில் சேர்த்து சட்னி அரைச்சிக்கலாம். சட்னி அரைச்ச பின்னாடி அரைச்சி வச்ச கம்பு தோசையை ஊற்றினேன். சூப்பராக வந்தது. இந்த மாதிரி ஹெல்த்தியான தோசை செஞ்சு பாருங்கள். நான் பணியாரமாகவும் செஞ்சேன். சூப்பராக பணியாரமும் வெந்துருச்சு. செய்து பாருங்கள். ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிடுங்க. இதெல்லாம் சிறுதானியமெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் தோசை பணியாரத்தோட நெல்லி சட்னியும் சாம்பாரும் சர்வ் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளத்துடன் நலத்துடன்.